கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மற்றும் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து கந்தர்வக்கோட்டையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்தார். அங்கு குவிந்திருந்த தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், மத்தியில் நிலையான ஆட்சி, வலிமையான ஆட்சி அமைய வேண்டும் என்றால் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்றார். மேலும் அதிமுக கூட்டணி கட்சிகள் மக்களுடைய செல்வாக்கை பெற்ற கட்சிகள் என்று குறிப்பிட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தேர்தல் ஜொரத்தில் மேடையில் என்ன பேசுவது என்று தெரியாமல் உளறிக் கொட்டுவதாக தெரிவித்தார். மேலும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் ஆகியவற்றை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் உறுதிபட தெரிவித்தார். இன்னைக்கு தேர்தல் தோல்வி பயத்தில் தேர்தல் சுட வந்து இன்னைக்கு மேடையில என்ன பேசுறதே தெரியாம நீங்க பேசிக்கிட்டு. அதே இன்னைக்கு நம்முடைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவை அதை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய லட்சியம். கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் அப்படி வருகின்ற பொழுது அந்த டெல்டா பாசன விவசாயிகள் முழுமையாக இந்த நீரை பயன்படுத்துவார்கள். சரியான ஆட்சி, திறமையான பார்வை நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்ச இளங்கோவனுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்தார். மக்களுக்கான திட்டங்களை திமுக தடுப்பதாக குற்றம் சாட்டிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் முடிந்தவுடன் ஏழை தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் மருத்துவத்துறையில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும், மக்களுக்கு தேவையான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் முதல்வர் தெரிவித்தார். திமுகவின் அராஜகம் எல்லை மீறி போய்க் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். விவசாய தொழிலாளி, கட்டட தொழிலாளி, நெசவு தொழிலாளி, மீன்பிடி தொழிலாளி, இப்படி தொழிலாளி என்று யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து துவக்கி வச்சாச்சு. தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிவரை 2000 ரூபாய் கொடுக்கக்கூடாது என்று ஆணை பிறப்பித்து அதனால் இந்த திட்டம் நிறுத்தப்படுகிறது. தேர்தல் முடித்தவுடன் எல்லா ஏழை குடும்ப தொழிலாளிக்கும் 2000 ரூபாய் வழங்கும். அதே போல ஏழை தொழிலாளி குடும்பத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். அதே நீதிமன்றத்துக்கு போய் நிறைய கூடாங்க. இப்படியா தேர்தல் ஆணையத்து போய் புகார் செஞ்சு நிறுத்தி வச்சாங்க. ஒரு கட்சினா மக்களுக்கு சேவை செய்ய உதவி செய்தால் கட்சி தூக்கி இருக்கிறாங்க. ஆனா திமுக கொண்டு வருகிற திட்டத்தை நிறுத்துகின்ற கட்சிக்கு. திருச்சி உய்யக்கொண்டான் திருமலையில் பரப்புரை செய்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக வேட்பாளர் டாக்டர் இளங்கோவனுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சிறுபான்மையின மக்களை காக்கும் அரசு அதிமுக அரசுதான் என்று தெரிவித்த முதல்வர், மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். வாக்களித்து ஒரு திறமையான பிரதமர் 130 கோடி மக்களுடைய வாழ்க்கை வளம் பெற நீடிக்க வாக்களிப்பு முரசு சின்ன சாதனை கொடுத்தாங்க, சீருடை கொடுத்தாங்க, வெளியெல்லாம் புத்தகம், நோட்டு கொடுவது, பை, பள்ளி போட்டு, சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க படிக்கணி 37 லட்சம் பேருக்கு இதுவரை கொடுத்தாச்சு. இன்னும் 15 லட்சம் பேர் கொடுத்துருக்கிறோம். அந்த திட்டத்தை துவக்காச்சு. 52 லட்சம் பேருக்கு மடிக்கணி கொடுத்ததுனால அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு நிலையான ஆட்சி வர வளமான தமிழகம் உருவாக வாக்களிப்பு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவித்த இளங்கோவன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில்